ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர் லைன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன மெனுன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை நெத்திலி வாங்கியிருக்கோம். அதை இப்போ தண்ணியில் போடுவேன். பிஃபோர் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை தண்ணியில் போட்டு ஜஸ்ட் ஒரு வாஷ் பண்ணுவேன். ஏன்னா அதில் கொஞ்சம் குழகுழப்புன்னு இருக்கும், கையில் பண்ண முடியாது, அவ்வளோ சீக்கிரம் க்ளீன் பண்ண முடியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா, வஞ்சரம் மீன் வாங்கி வந்திருக்கேன். பார்த்துருக்கீங்க இந்த தலை வால் இந்த கண்டம்லாம். இதை வந்து நான் மாங்காய் போட்டு குழம்பு வைக்க போகிறேன். நெத்திலியை வந்து பச்சை நெத்திலி வந்து 65 பண்ண போகிறேன். அது வந்து தலையெல்லாம் நம்ம மார்க்கெட்டில் க்ளீன் பண்ணுறவங்கிட்ட கொடுத்தா தலையெல்லாம் அவங்க எடுத்துருவாங்க, டெய்லெல்லாம். அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது 65 பண்ணும்போது. அதனால் நான் அதை அப்படியே வாங்கின்னு வந்துட்டு வீட்லேயே நம்ம அதை க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் அதை பார்ப்பீங்க. இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறத டெய்ல் நான் கட் பண்ணலை. அதே மாதிரி தலையை மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த குடல் பகுதியை நம்ம எடுத்துருவோம். பண்ணிட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், அதை வாஷ் பண்ணிவிட்டு நான் பண்ணுறதுனால மீனும் ஆல்ரெடி பச்சை நெத்திலியை பார்க்கவே அது மாதிரி வெள்ளை சில்வர் மாதிரி இருக்கும், வெள்ளி மாதிரி ஒயிட்டாக இருக்கும், பார்ப்பீங்க. அடுத்த ப்ராசஸிங் பண்ணலாம். இப்போ அவ்வளோதான். இது ஜஸ்ட்டு இப்போ மீன் வந்து நான் குழம்பு வச்சுட்டேன், அது கொச்சின்னு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அயன் பேனில் தான் வச்சுருக்கேன். ஸோ ஃபிஷ்ஷு போட்டுருக்கேன். கூடவே இந்த மேங்கோ போடுறேன். எப்பயுமே நான் வந்து மீன் குழம்பு வச்சா மாங்காயில் தான் நான் செய்யவே மாட்டேன். அது எவ்வளோ 50 ரூபா விற்றா கூட பரவாயில்ல, அந்த மாங்காய் நான் வாங்கி போட்டால் தான் அது இதுவாக இருக்கும். வடகம் போட்டு தாளிச்சிருக்கேன், நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் இதில். அடுத்தது வந்து நம்ம 65க்கு அந்த ப்ராசஸ்லாம் பண்ணியிருக்கேன். லைக் இஞ்சி பூண்டு பெப்பர், கொஞ்சம் லெமன், கார்ன்ஃப்ளேவர் அந்த மாவு, கொஞ்சம் அரிசி மாவு, அதுவும் இல்லாமல் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு அதை வந்து ஊற வச்சுருக்கேன். அது நல்லா ஊறினா தான் வந்து நம்மளுக்கு தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு, அயன் தவா தான் இதுவும். இதே நான் நல்லெண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணுறேன். கொஞ்சம் ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இதில் ஒரு கருவேப்பிலையை வச்சு நம்ம அதை ரெடி பண்ணிடணும். அவ்வளோதான். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.